நேரமும் இன்னைக்கு இந்த பெண்கள் எவ்வளவு தூரம் இந்த ஃபோனில் கெட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காலை ஃபஜ்ர் தொழுது விட்டு மனைவி ஜுவைரியாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாங்க. அந்த அம்மா பகல்லையும் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கு, திக்ர் செஞ்சுட்டு இருக்குது. பாருங்க அந்த அம்மாவுடைய நேரத்தை பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லது, காலையிலேருந்து இவ்வளோ நேரம் திக்கரில் இருக்கிறீங்க, நல்ல விஷயம். ஆனாலும் நான் ஒரு திக்கரை சொல்கிறேன், அதை ஒரு தடவை வாயில சொன்னாலே பல லட்சம் தடவை சொன்ன மாதிரி அந்த ஹதீஸ் பலவிதமாக வருது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அதத ஹல்கிக் வ ஸினத அர்ஷிக் வ மிதாத கலிமாத்திக, நிறைய ரிவாயத்துகள் வருது. நானே பல தடவை சொல்லியிருக்கிறேன். இப்படி ஓதுமாங்கிறாங்க. அப்போ ஃபஜ்ர் தொழுதுட்டு வரும்போதும் திக்ரில் இருக்கிறாங்க, வெளியே போகும்போதும் திக்ரில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன, நாம் வெளியே போகும்போதும் பார்த்தா அம்மா என்ன பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் வெளியே போயிட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு திரும்பி வருவாங்க, அந்த அம்மா அதில் தான் உட்காந்துரும். அந்த முசீபத்தை தான் என்னங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட காலம். குர்ஆனோ திலாவத்தோ திக்ரோ இல்லாமல் எல்லா நேரங்களும் இந்த முசீபத்தில் வீழ்ந்து கிடக்கிற ஒரு தலைமுறையை நாம் பார்க்குறோம். எனவே இந்த தலைமுறையை திருத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த இளைஞர்கள், பெண்கள், நான் மீண்டும் சொல்கிறேன், நான் அரசியலுக்காக இதை நான் பேசலை, உங்களுடைய ஈமானுக்காக நான் பேசுகிறேன். இவ்வளோ பெரிய வழிகேடு உங்களுடைய துனியாவுக்கும் ஆபத்து. உங்களுடைய துனியாவை அதை சீரமைக்கணும், அதுவும் கிடையாது, அதுவும் போயிடும் உங்களுக்கு. ஹஸரத் துனியா வல் ஆஹிரா, மறுமையும் போயிடும், ஆகிரத்தும் போயிடும். அதனால இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனத்தை உலகத்தில் யார் மீதும் காட்டாதீங்க. யார் மீதுமே, ஒரு குறிப்பிட்ட நபருன்னு கிடையாது, அவன் அல்லாத வேற ஒருத்தனை நீங்க நேசித்தாலும் அதைத்தான் நாம சொல்லுவோம். இந்த உலகத்தில் யார் மீதும் அப்படிப்பட்ட பாசமோ அப்படிப்பட்ட நேசமோ வேண்டாம். இந்த போன்கள் ஒரு தேவைக்கு தான், பேசுவதற்கு, அவசியத்திற்கு தான். இதுல பெண்கள் ரீல்ஸுகள் மூலமா பதிவுகளை போடுறதும் எந்நேரமும் அதிலே இருக்கணும். அப்போ வெக்க உணர்வு அறவே இல்லாமல் ஆகிப்போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த, வெக்கம் இல்லையேல் நீ எதையும் செய்துகொன்னு சொன்னாங்க. வெக்கம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எதை வேண்டுமானாலும் செய்வாங்க. அழகே என்னதான் மனுஷனுக்கு, வெக்க உணர்வு தான். இன்றைய தலைமுறை பெண்கள்கிட்ட அந்த வெக்க உணர்வு இல்லாததுனால், அருமையானவர்களே, தீனுக்காக நம்ம எதை இழந்தாலும் பெருமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் உஸ்மான் இப்னு மத்ஊன் என்று ஒரு தோழர் இருந்தாங்க. அவர் வரலாறை சொன்னால் அவ்வளோ அழகான வரல. உஸ்மான் இப்னு மத்ஊன் மக்கால 14வது நபராக முஸ்லீமானார். நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இன்றைய தலைமுறைக்கு சஹாபாக்களில் யார் எத்தனாவது நபராக முஸ்லீமானாங்க, சொர்க்கத்தை கொண்டு எத்தனை பேர் சுப செய்தி சொல்லப்பட்டாங்க, சஹாபாக்களுடைய சிறப்புனுடைய வரிசை முறை என்ன, இந்த விடுமுறை காலத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க தான் நம்முடைய தளபதிகள். இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கல, அவன் யாரையோ தளபதின்னு சொல்லிட்டு தான் நிற்பான். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உஸ்மான் இப்னு மத்ஊன் 14வது நபராக முஸ்லீமானார். முஸ்லீம்கள் மக்கால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலம். அந்த நேரத்தில் ஒரு காஃபிர்கள் ஒருத்தர் வலீது இப்னு உருவா உஸ்மான் இப்னு மத்ஊனுக்கு அடைக்கலம் கொடுப்பார். அதனால அவருடைய பாதுகாப்பில் இவருக்கு ஆபத்து இல்லாமல் ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் யோசிச்சாரு, என் சகோதரர்கள்லாம் அடி உத வாங்குறாங்க, நான் ஒரு காஃபிருடைய பாதுகாப்பில் இருப்பதா? அவர்கிட்ட போய் சொன்னார், இது நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்தீங்க, போதும், இனிமேல் உங்களுடைய பாதுகாப்பு வேண்டான்னு சொல்லிட்டார். இப்படி சொல்லி கொஞ்ச நாள் ஆகுது. ஒரு மக்கால கவிஞர் இருந்தார், லபீதுன்னு ஒரு கவிஞர். லபீத் என்று ஒரு கவிஞர் இருந்தார், நல்ல கவிதைகளும் படிப்பார். மக்கால எல்லாரும் இருக்கிற ஒரு சபையில் லபீத் ஒரு கவிதை படிக்கிறாரு. அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹ பாத்திலு, அல்லாவை தவிர எல்லாமே அழியக்கூடியவை அப்படின்னு படிக்கிறார். உஸ்மான் இப்னு மத்ஊன் சொன்னாங்க, சதக்த, இது உண்மைதான், அல்லாவை தவிர. இத்தனைக்கும் அந்த கவிதையை படிக்கிறவர் அப்போ முஸ்லீம் இல்லை. அல்லாவை தவிர எல்லாமே அழியக்கூடியவை அப்படின்னு சொன்ன போது உஸ்மான் இப்னு மத்ஊன் அங்கே இருக்கிறாங்க, சதக்த, உண்மைதான் சொன்னீருன்னு சொல்லி. அடுத்த அடி அந்த ஆள் படித்தாரு, ஒக்குல்லு நஈமின் லா மஹாலத ஜாயிலுன், இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம், இந்த இன்பங்கள் எல்லாம் அழியக்கூடியவைன்னார். இன்பம் பூரா அழியும்னார். இன்பம் பூரா அழியும் சொன்ன போது உஸ்மான் இப்னு மத்ஊன் சொன்னாங்க, கதப்த, எல்லா இன்பமும் அழியாது, இந்த உலகத்து இன்பம் தான் அழியும், சொர்க்கத்து இன்பம் அழியாதுன்னார். சொர்க்கத்துடைய இன்பம் அழியாதுன்னு சொல்லி அந்த கவிஞனுக்கோ கோபம். இந்த சபையில் எனக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இந்த ஆள் யார் தைரியம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி குறைஷிகள் எல்லாம் உஸ்மான் இப்னு மத்ஊனுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. ஒரு ஆள் உஸ்மானுடைய கண்ணை குத்தி ஒரு கண்ணை சேதப்படுத்திட்டார். அந்த சபையில் உஸ்மான் இப்னு மத்ஊனுக்கு முன்னால் ஒருத்தர் பாதுகாப்பு கொடுத்தார் இல்லையா, வலீது, அவர் சொல்கிறாரு,
என் பாதுகாப்பில் இருந்து இல்லை, அப்படி இருந்துருந்தா இந்த கண்ணு உனக்கு போயிருக்காதுன்னு சொல்லி. அப்போ உஸ்மான் இப்னு மதூன் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய இன்னொரு கண்ணும் இதுபோல் அல்லாஹ்வுக்காக தாக்கப்படுவதை விரும்புகிறது. ஒரு கண் அல்லாஹ்வுக்காண்டி தாக்கப்பட்டுடுச்சு, என்னுடைய இன்னொரு கண்ணும் அல்லாஹ்வுக்காக தாக்கப்படுவதை விரும்புகிறதுன்னு சொன்னான். இன்னைக்கு கூட்டத்தில் இறந்து அவனை பார்க்கறதுக்காண்டி செத்து போவதை விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லு. என் கணவன் செத்தாலும் பரவாயில்லை, என் புள்ள செத்தாலும் பரவாயில்லை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளவு பெரிய கேவல நிலை. அவர் சொல்றார், அல்லாஹ்வுக்காக என்னுடைய இன்னொரு கண் போகட்டும், அதை தான் நான் விரும்புகிறேன். உன் பாதுகாப்புலாம் தேவையில்லைப்பா, ஒரு கண் போச்சா இன்னொரு கண்ணுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த தீனுக்காக எதையும் சஹாபாக்கள் இழக்க தயாராக இருந்தாங்க. அதைத்தான் அவர்கள் பெருமையாக கருதினாங்க. அவர் மதீனா வந்து சில ஆண்டுகளில் மூத்தானார். ஜன்னத்துல் பகீல அடக்கப்பட்ட முதல் சஹாபி அவர் தான். முஹாஜிர்களில் தெரிந்த வரலாறுகள் தெரியணும். முதலாக பகீ கபரஸ்தானில் ஹஜ்ஜுக்கு போகிறோம். எத்தனை பேர் வரலாறுகளை தெரிந்து போகிறோம். முதல்ல பகீல அடக்கப்பட்டவர் அவர் தான். அவர் இறந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மூடி இருக்குது வந்தாங்க. அவருடைய மூடி இருக்கிற துணியை விலக்கி அவருடைய நெத்தியில முத்தமிட்டாங்க. சொன்னாங்க, தூபா லக யா உஸ்மான், உஸ்மான் இப்னு மதூனே உமக்கு வாழ்த்துக்கள். லம் தல்பஸ்க துன்யா வலம் தல்பஸஹா. இந்த உலகம் உம்மை அண்டல்ல, நீர் உலகத்தை அண்டல்ல. துன்யாவை நீர் நெருங்கல்ல, உம்மை துன்யா நெருங்கல்லன்னு சொன்னாங்க. கபூர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய கபூர்ல தானே இறங்கினாங்க. தன்னுடைய கையால் அவருடைய உடலை வாங்கி கபர்ல வச்சாங்க. சொல்லப்படுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொத்தமே 5 பேர் கபர்ல தான் இறங்கி இருக்கிறாங்க. அதுல உஸ்மான் இப்னு மதூனும் ஒருவர். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பெருமை.